அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். ஜெயசீலன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தான் காய்கறி மனிதன். காய்கறிகள் நம் உடலுக்கு மிகவும் முக்கியம். காய்களை நாம் சாப்பிடுவதால் நம் உடல் நலமோடு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு வகை காய்களை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. எனக்கு மக்கும் தன்மை கிடையாது. என்னை சாப்பிடும் விலங்குகள் இருந்துவிடும். ஆகவே எனக்கு பதிலாக காகிதப்பை அல்லது துணிப்பை பயன்படுத்தும். நெகிழியை ஒழிப்போம். நலமுடன் வாழ்வோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்போம். அனைவரின் பொறுப்பு. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மஞ்சப்பை. சுற்றுச்சூழல் காப்பவரின் அடையாள பைதான் நான் எடை குறைந்த லேசான துணிப்பை. என்னை மல்லிகை பையாகவும் ஆரம்ப காலத்தில் பணப்பையாகவும் பயன்படுத்துவார். ஆனால் தற்காலத்தில் பலரும் நெகிழி பைகளை எடுத்து செல்கின்றனர். என்னை நீங்கள் பயன்படுத்திய பிறகு தூக்கி எறிந்தால் நான் மண்ணுக்கு உருமாகி விடுவேன். நெகிழியோ மண்ணுக்கு விஷமாகி விடும். மீண்டும் மஞ்சள் பைக்கு மாற்றுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஏ. விஸ்வா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தான் துரித உணவு என்னை சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகளை பற்றி பேசந்துள்ளேன். என்னை சாப்பிட ருசியாக இருந்தாலும் பல்வேறு நோய்களை உண்டாக்குவேன். குழந்தைகள் பீட்சா, பர்கர், பரோட்டா போன்ற எளிதில் ஜீரணிக்காத உணவுகளை உட்கொள்வதால் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும். தொடர்ந்து எண்ணெய் சாப்பிடுவதால் இதய கோளாறு, வயிற்று பிரச்சனை சம்பந்தமான நோய்களை உண்டாக்குவேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாதனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆரோக்கிய உணவு மற்றும் ஆரோக்கியம் இல்லாத உணவு. நல்ல உணவு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நோய்கள் மற்றும் நாள்பட்ட நோய்களை தடுக்கவும் உதவுகிறது. ஆரோக்கியம் இல்லாத உணவு இது எடை அதிகரிப்பு, உடல் பருமன் போன்ற உணவு அடிமையாதல் அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும். அதிக கொழுப்பு நிறைந்தது தோல் பிரச்சனைகள் உண்டாக்கும். குறிப்பாக நூடுல்ஸ், பீட்சா, ஃப்ரைட் ரைஸ், அசைவ உணவுகள் போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் 3R. 3R என்பது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மறுபயன்பாடு, ரீசைக்கிள் மறுசுழற்சி. இவ்வாறு வீட்டில் பயன்படுத்துங்கள். வீட்டில் உள்ள திடக்கழிவுகள் எளிமையாக பயன்படுத்தலாம். ரெடியூஸ் இது மாதிரி டம்ளர், இது மாதிரி தட்டு யூஸ் பண்ணக்கூடாது. எவர் சில்வர் தான் யூஸ் பண்ணணும். நெகிழியை யூஸ் பண்ணக்கூடாது. துணிப்பை தான் யூஸ் பண்ணணும். ரீயூஸ் இது மாதிரி சின்ன குழந்தைகள் துணி இருந்தால் யாருக்குன்னா கொடுத்து உதவலாம். இது மாதிரி சின்ன
குழந்தைகள் விளையாட்டு பொருள் இருந்தால் கொடுத்து உதவலாம். இது மாதிரி வாட்டர் கேன் இருந்தால் அழகு பொருட்களை மாற்றலாம், செடியாக மாற்றலாம். பிளாஸ்டிக், கண்ணாடி, பேப்பர், மெட்டல் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பட்டாணிக்காரருக்கு கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Good morning students, how are you? Good morning students, how are you? நாங்கள் தான் உங்கள் டீச்சர் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் நகத்தை வெட்டி தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். உணவு உண்ணுவதற்கு முன்னாக கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். வெளியே வெயில் சென்றுள்ள அப்போ நம்ம கால்களில் கிருமி தொற்றுகள் வராமல் பாதுகாக்க காலணியை அணிந்துக்கணும். நம் பல்சத்தை வராமல் பாதுகாக்க காலையிலும் மாலையிலும் பல் துவக்கணும். நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கவரை கீழே போடக்கூடாது, டஸ்ட்பின்ல தான் போடணும். எதனா தெரியாமல் போட்டாங்களா நம்மளே எடுத்துன்னு போய் போடணும். வகுப்பறையிலும் சரி வீட்டிலும் சரி நம்மளுக்கு பெரியவங்கள மதிக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையிலும் முன்னேற முடியும்.